தமிழ் தேசத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதையுங்கள். தலைப்பு: தமிழ்நாட்டில் மதுவிலக்கு. 2024 அக்டோபரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மதுவிலக்கு மாநாட்டை தமிழக மக்கள் மறந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் சட்டவிரோத மது உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரிக்கும் என்று சில அறிஞர்கள் வாதிடலாம். குறைவான பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழர்களின் பாரம்பரிய கள்ளுக்கு தடை விதித்து அதிக தீங்கு விளைவிக்கும் மதுபானங்களை நேரடியாக விற்பனை செய்யும் தமிழக அரசின் கொள்கையை தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் தலைவர்கள் எதிர்க்காததால் தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் தலைவர்கள் கொடூரமான புத்தியையும் தீய எண்ணத்தையும் கொண்டுள்ளனர் என்று சில அறிஞர்கள் வாதிடலாம். தலித் மக்கள் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ளவும் தமிழக அரசின் மது விற்பனை கொள்கையை எதிர்க்கும் தலித் மற்றும் தலித் அல்லாத வாக்காளர்களை ஈர்க்கவும் விசிக மதுவிலக்கு மாநாடு நடத்தியது என்பதை சிலர், குறிப்பாக தலித் மக்கள் புரிந்து கொள்ள தவறியதால் அவர்கள் மதுவிலக்கு மாநாட்டை பாராட்டினார்கள். தற்போதைய ஆளும் திமுகவுடன் விசிக கூட்டணியில் உள்ளது என்பதும் தற்போதைய ஆளும் திமுக மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் என்பதும் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த ஆளும் திமுகவை வற்புறுத்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தைரியம் இல்லை. தமிழ்நாடு அரசின் மது விற்பனை கொள்கையால் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், குறிப்பாக தலித் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களில் பலர் ஆளும் திமுக மற்றும் விசிக உள்ளிட்ட அதன் கூட்டணி மீது அதிருப்தியில் உள்ளனர். மேலும் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்ற உண்மையை விசிக தலைவர் திருமாவளவன் புரிந்து கொண்டுள்ளார். எனவே தமிழக அரசின் மது விற்பனை கொள்கையை விசிக எதிர்க்கிறது என்ற வஞ்சிக்கிற பிம்பத்தை ஏற்படுத்தி சாமானிய மக்களை, குறிப்பாக தலித் மக்களை வஞ்சிக்க விசிக மதுவிலக்கு மாநாட்டை நடத்தியது. சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள், குறிப்பாக தலித் மக்கள் அரசின் மது விற்பனை கொள்கையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள், குறிப்பாக தலித் மக்களின் பெரும் ஆதரவின் காரணமாக விசிக தமிழக அரசியலில் நிலைத்து நிற்கிறது என்ற உண்மை அனைவரும் அறிந்ததே. ஆளும் திமுகவை மதுவிலக்கை அமல்படுத்த நிர்பந்திப்பதற்கு பதிலாக விசிக தலைவர்கள் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை, குறிப்பாக தலித் மக்களை வஞ்சிக்க தமிழக அரசின் மது விற்பனை கொள்கைக்கு விசிக எதிரானது என்ற தவறான கதையை உருவாக்கி
மதுவிலக்கு மாநாட்டை திட்டமிட்டு நடத்தினர். ஆளும் திமுகவுடன் விசிக கூட்டணி வைத்திருப்பது அரசியல் ஆதாயங்களுக்காகவே தவிர மக்களின் நல்வாழ்வுக்காக அல்ல. விசிக தலைவர்களின் கவனம் அரசியல் அதிகாரத்தை பெறுவதும் அதிக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கான இடங்களை வெல்வதும் தான். தலித் மக்கள் உட்பட சாதாரண மக்களின் நல்வாழ்வுக்காக அல்ல என்பதை தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்கள், குறிப்பாக தலித் வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசிக தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வர விரும்பினால் விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவின் அரசாங்கத்தின் மது விற்பனை கொள்கையை வெளிப்படையாகவே எதிர்க்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். ஏனென்றால் திமுக மூலம் விசிக கட்சி சில அரசியல் ஆதாயங்களை பெற்று வருகிறது. லாபமும் ஆதாயம் தமிழக அரசின் மது விற்பனை கொள்கையை தீர்மானிக்கிறது. மது உற்பத்தியாளர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகள், குறிப்பாக அதிமுக மற்றும் திமுகவின் நேரடி மற்றும் மறைமுக ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. மது உற்பத்தியாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல அரசியல் கட்சிகளுக்கு அதிமுக மற்றும் திமுக உட்பட பல கட்சிகளுக்கு பண உதவி வழங்குவதாக தெரிகிறது. முந்தைய அதிமுக அரசு தமிழ்நாட்டில் மது தொடர்பான பிரச்சனைகளை பற்றி கவலைப்படவில்லை. தற்போதைய திமுக அரசு தமிழ்நாட்டில் மது தொடர்பான பிரச்சனைகளை பற்றி கவலைப்படவில்லை. முந்தைய அதிமுக அரசு மதுபான விற்பனையையும் மதுபான விற்பனையின் வருவாயையும் அதிகரிக்க முயற்சித்தது. தற்போதைய திமுக அரசு மதுபான விற்பனையையும் மதுபான விற்பனையின் வருவாயையும் அதிகரிக்க முயற்சிக்கிறது. முந்தைய அதிமுக அரசு மது விற்பனை மூலம் பெரும் லாபம் ஈட்டியதால் சில நலத்திட்டங்களை செயல்படுத்த முடிந்தது. தற்போதைய திமுக அரசு மது விற்பனை மூலம் பெரும் லாபம் ஈட்டுவதால் சில நலத்திட்டங்களை செயல்படுத்த முடிகிறது. அதிமுக மற்றும் அதன் கூட்டணியை சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள், திமுக மற்றும் அதன் கூட்டணியை சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் மூடர்கள் என்று சில அறிஞர்கள் வாதிடலாம். ஏனெனில் அரசாங்கத்திற்கு பல லாபம் ஈட்டும் நிறுவனங்களை செயல்படுத்த போதுமான வாய்ப்புகள் உள்ளன என்பதை இந்த அரசியல் தலைவர்கள் உணரவில்லை. ஆனால் முந்தைய அதிமுக அரசு மதுபானங்களை நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் லாபம் ஈட்டி வந்தது. தற்போதைய திமுக அரசு மதுபானங்களை நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் லாபம் ஈட்டி வருகிறது. அரசியல் என்பது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் உன்னதமான சமூக சேவையாகும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகள் அரசியலை துர்நாற்றம் வீசும் சாக்கடையாக மாற்றியுள்ளனர்.
தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் எளிதான காரியமல்ல என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட துணிச்சல் உள்ள அரசியல்வாதிகளையும் குடிமக்களையும் நாம் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் முடியும். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க தவறினால் சமுதாய தீமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி.